நான் இந்த குழந்தைய பெத்துக்க போறேன். அவச்சு பெத்துக்கு போறேன்னு சொன்னியா? அது இல்ல வச்சு, நானும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆயிருவேன். செட்டில்மெண்ட்ல வர பணம் எல்லாம் அனிருத் படிப்புக்கும் இளங்கோவோட கல்யாணத்துக்குமே போயிடும். நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல குழந்தைய வளர்க்கறதுக்காக இன்னொரு வேலைக்கு ஓட வேண்டியதா இருக்கும். நாளைக்கு இளங்கோக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரே வயசுல 2 குழந்தை. ஒன்னு அப்பான்னு கூப்பிடும், இன்னொன்னு தாத்தான்னு கூப்பிடும். ஊர் உலகம் என்ன பேச யோசிச்சு பாரு. டாக்டர் தான் சொல்லியிருக்காரு 2-3 நாள்ல யோசிச்சு சொல்ல சொல்லி. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓஹோ, இந்த மொத்த விஷயத்திலையும் நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பேல்ல? இல்ல, உனக்கு எப்படி இருக்கு, உன்னை எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எப்படி கூப்பிடுவாங்க, எவ்வளவு செலவாகும், அதானே? அப்ப யாரோ ஒரு டாக்டர் மா உடம்பு, உன் ஹெல்த், உன் மன சூழ்நிலை எல்லாத்தையும் பத்தி யோசிக்கிறாங்க. அந்த அக்கறை கூட உனக்கு தோணல. இவளால முடியுமா, இவ உடம்பு தாங்குமா, இவ மனசுல என்ன இருக்குன்னு கேட்கணும்னு உனக்கு தோணல? இல்ல வச்சு, நான் அப்படி சொல்ல. எல்லாரும் அதாவது பேசுவாங்கல்ல. எப்ப பேசல? கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு என்ன பேசுறாங்கன்னு. இங்க 25 வயசுல ஒரு பொண்ணு குழந்தை பெத்துக்கலனாலும் பேசுவாங்க, 50 வயசுல ஒரு பொம்பளை குழந்தை பெத்துக்கிட்டாலும் பேசுவாங்க. இந்த விஷயத்துல மொத்தமா பாதிக்கப்பட போறது நான் தான். இந்த குழந்தைய பெத்து வளர்க்குற அளவுக்கு என் உடம்புல என் மனசுலயும் தெம்பு தைரியமும் இருக்கு. நான் பெத்துக்க போறேன். உன்னால முடிஞ்சா என் கூட இரு, இல்ல நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிறேன்னு எமோஷனல் ஆகாம பிராக்டிக்கலா யோசிச்சு. சாரி, நீ சொன்ன மாதிரி உனக்கு தான் ஜாஸ்தி கஷ்டம். உன் உடம்பு, உன் டிசிஷன். ஓ அப்படி. அப்ப இதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நாளைக்கே ஏதாவது ஆச்சுன்னா நீதான் டிசிஷன் எடுத்த அப்படின்னு கையை காட்டிட்டு போயிடலாம். ஐயோ, நான் அப்படி சொல்ல வச்சு. நம்ம லைஃப், நம்ம டிசிஷன், பெத்துக்கலாம். நிஜமா என் கூடவே இருப்பல்ல? சத்தியமா. இளங்கோ கன்ஃபார்ம்டா பெத்துக்கலாம்ல? அதான் சத்தியெல்லாம் பண்ணிட்டல, பெத்துக்கலாம். அப்பா சொல், ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. ஓகே, எவ்ரி திங் இஸ் நார்மல். நான் வந்து சொல்றேன். அப்புறம் உனக்கு ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு கட் பண்ணிட்டேன்.